தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை ஸ்பெஷலைஸ்ட் யூனிட்டாக மத்திக்குள்ளே கொண்டு போகிறத வந்து முழுமையாக எதிர்த்த மாகாணத்துக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போகலாண்டு அன்றைக்கு எதிர்த்த போட்டு இன்றைக்கு வந்து ஸ்ரீ பவானந்தராஜா பேஸ் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து புற்றுநோய் வைத்தியசாலையும் மத்திக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு வந்து கருத்து தெரிவித்த இடத்துல வந்து அதை ஆமோதித்தது தான் அர்ச்சுனா ராமநாதனுடைய நிலைப்பாடாக இருக்குது. இன்றைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனீங்களாண்டா வந்து கிட்டத்தட்ட அரைவாசி பேர் வந்து நிலத்தில் படுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு மெட்டர்னிட்டி வார்டே வந்து அதுக்குண்டு இயங்க முடியாத ஒரு நிலையில் தான் ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்குது. பேஷண்ட்ஸுக்கு வந்து தாங்கள் நியாயம் செய்ய வேணுமென்ற அடிப்படையில் வந்து செய்கிற சேவையால் இன்றைக்கு அந்த வைத்தியசாலை தொடர்ந்தும் மிக திறமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறதே தவிர ஒரு மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய வளங்களை கூட வழங்காமல் தான் இன்றைக்கு தொடர்ந்தும் இருக்குது. அது மட்டுமில்லை, இந்த அரசாங்கம் வந்து தேசிய வைத்தியசாலையாக்கிறதுக்குரிய நிலைமையை கைவிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. உண்மையை சொன்னால் செம்மணியில் வந்து இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட 380 600 சொல்லுவோம், 600 உடல்களும் கொத்து கொத்தாக கொண்டு குவிச்ச சம்பவங்கள் இல்லை. அதுகள் வந்து திட்டமிட்டு வந்து நபர்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு காலையில் தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா வைத்தியர் அவர்களுடைய தலைமையிலே தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் வந்து நடைபெற்றது. அந்த இடத்துல வந்து குறிப்பாக தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல் தொடர்பாக விசேஷமாக வந்து தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை தொடர்பாக ஆழமாக விரிவாக வந்து பேசப்பட்டது. இப்போ இந்த விடயம் நாங்கள் பல ஆண்டுகளாக 2020 பாராளுமன்ற உறுப்பினராக நான் 2ஆம் தடவையாக வந்து தெரிவு செய்யப்பட்ட காலத்தில் இருந்து நாங்கள் இந்த புற்றுநோய் வைத்தியசாலை முழுமையாக இயங்க பண்ணுறதுக்குரிய வலியுறுத்தல்களை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து செய்து கொண்டு வருகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு தமிழ் தேசிய கட்சி என்ற வகையில் வந்து எங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய தமிழ் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகம் சார்ந்ததும் வந்து எங்களுடைய தாயகத்துக்குள்ளே வச்சிருக்க வேணுமென்றது தான் எங்களுடைய கொள்கை. அந்த வகையில் வந்து இன்றைக்கு மாகாண சபை என்ற அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டமைப்பில் எங்களுக்கு 13ஆம் திருத்தம் ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து அதிகாரம் இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் அந்த மாகாண சபைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நிர்வாக கட்டமைப்புகளை வந்து மத்திக்குள்ளே கொண்டு போகிறத வந்து நாங்கள் விரும்பவில்லை. அதுதான் எங்களுடைய கொள்கை. ஆனால் அதில் இருக்கிற குறைபாடு என்றால் வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து மத்தி அதுக்குரிய போதிய காசு மற்றது தேவைப்படுகின்ற அங்கீகாரத்தை வழங்காமல் இருக்கிற இடத்துல வந்து அந்த மாகாண சபையில் இயங்கவே முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். அந்த வகையில் தான் தெல்லிப்பளை வைத்தியசாலை இன்றைக்கு ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல். அந்த பேஸ் ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து மாகாண சபை கட்டமைப்புக்குள்ளே தான் வருகின்றது. அந்த பேஸ் ஹாஸ்பிட்டல் கட்டமைப்புக்குள்ளே நிலப்பரப்புக்குள்ளே தெல்லிப்பளையினுடைய புற்றுநோய் வைத்தியசாலையும் இயங்கி கொண்டு இருக்கின்றது. அப்போ அந்த புற்றுநோய் வைத்தியசாலை தெல்லிப்பளைக்குள்ளே வந்து இயங்குகிற இடத்துல புற்றுநோய்க்குரிய வைத்தியசாலைக்கு தேவைப்படுகின்ற ஆளணி மற்ற விசேட ஏற்பாடுகள் ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வச்சிருக்க முடியாத ஒரு கட்டத்தில், ஏனென்றால் பேஸ் ஹாஸ்பிட்டலுக்குரிய வளங்கள் குறைவு. அந்த காரணமாக நடைமுறையில் வந்து புற்றுநோய் வைத்தியசாலைக்கு தேவைப்படுகின்ற ஆளணி, குறிப்பாக வைத்தியர்கள் போன்றவர்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை உடைய நியமனங்களாக இருந்து, ஆனால் அதே சமயம் வந்து தெல்லிப்பளையில் வந்து இயங்கி கொண்டு வருகிறார். ஆனால் அதுக்கு தேவைப்படுகின்ற நர்சிங் ஸ்டாஃப் எல்லாமே வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ளால் தான் வருது. இப்போ பொதுவாக வந்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்ற குறைபாடு என்னென்றால் வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுகின்ற ஆளணி, அது விசேஷமாக நர்சிங் ஸ்டாஃபே வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலாக இயங்குறதுக்கு மட்டுமே வந்து போதாமல் இருக்குது. ஏனென்றால் நர்சிங் ஸ்டாஃபுக்குரிய
கார்டு ரிவிஷன் நடத்தப்படவில்லை, போதிய அளவு நிதி வழங்கப்படுவதில்லை, வளங்கள் கொடுப்பதில்லை. அது பொதுவாக வந்து மாகாண சபைகளுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளே அவ்வகையில் இருக்க, இந்த புற்றுநோய் வைத்தியசாலை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வைத்தியசாலையாக இயங்க வேண்டிய ஒரு இடத்துல இந்த பேஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து தொடர்ந்து வச்சிருக்கிற வந்து ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிற ஒரு நிலையில் வந்து புற்றுநோய் பேஷண்ட்ஸ் வந்து அவர்களுக்கு உயிராபத்தும் இருக்கிற ஒரு நிலையில் வந்து இந்த பற்றாக்குறை வந்து சகிக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தை பரவலாக வந்து அதில் இருக்கக்கூடிய நிலம்புரி சங்கம் எங்களுக்கு சொல்லியிருக்கு, அதே நேரம் வந்து வைத்தியர்களும் சொல்லியிருக்கு. இப்போ இந்த அடிப்படையில் வந்து கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னம் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் வந்து இந்த பிரச்சனை எழுப்பப்பட்ட பொழுது வைத்தியர் ஸ்ரீபவானந்த ராஜா இந்த யதார்த்தத்தை சுட்டி காட்டி பேஸ் ஹாஸ்பிட்டலும் கேன்சர் யூனிட் எல்லாமாகவே வந்து மத்திய அரசுக்குள்ளே கொண்டு போகணுமென்ற கோரிக்கையை முன்வச்சார். அந்த இடத்துல வந்து ஏனைய, அதாவது தேசிய மக்கள் சக்தி அல்லாத ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனைய கட்சி பிரதிநிதிகளும் அந்த கேன்சர் யூனிட்டை வந்து ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக வந்து அங்கீகரித்து அதுக்கு அது முழுமையாக இயங்குறதுக்கு தேவைப்படுகின்ற நர்சிங் போன்ற மற்ற வேறு அனைத்து வளங்களும் வந்து பிரிச்செடுத்து அதை இயங்க பண்ணுறதுக்கு வந்து இணக்கம் தெரிவித்தது. அது மத்திக்குள்ளே தான் இயங்க வேணுமென்ற இருந்தால் அதை மத்திக்குள்ளே கொண்டு போய் இயங்குறதுக்கு வந்து நாங்கள் இணக்கம் தெரிவித்து பேஸ் ஹாஸ்பிட்டலை வந்து மாகாணத்துக்குள்ளே வச்சுக்கொண்டே வந்து அதை முழுமையாக வந்து பலப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இணக்கம் தெரிவிச்சிருந்தோம். ஆனால் இன்றைக்கு வந்து நடந்த கூட்டத்தில், தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கௌரவ ஸ்ரீபவானந்த ராஜா இல்லை, அது அனைத்துமே மத்திக்குள்ளே கொண்டு போகணுமென்ற ஒரு கருத்தை தெரிவித்து அந்த கூட்டத்தை வந்து அந்த கூட்டத்தில் வந்து அந்த முடிவை வந்து தாங்கள் நாளைக்கு மாகாண ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் வந்து எடுக்கப் போவதாக வந்து அறிவிச்சிருக்கிறார். இப்போ இதில் வந்து நான் என்னுடைய ஆலோசனையின் பிரகாரம் வந்து போன மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக இயங்க பண்ணுறதுக்குரிய தீர்மானம் எடுக்கப்பட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வந்து தான் வந்து தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை ஸ்பெஷலைஸ்ட் யூனிட்டாக மத்திக்குள்ளே கொண்டு போகிறத வந்து முழுமையாக எதிர்த்த, மாகாணத்துக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போகலாண்டு அன்றைக்கு எதிர்த்த போட்டு இன்றைக்கு வந்து ஸ்ரீபவானந்த ராஜா பேஸ் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து புற்றுநோய் வைத்தியசாலையும் மத்திக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு வந்து கருத்து தெரிவித்த இடத்துல வந்து அதை ஆமோதித்தது தான் அர்ச்சுனா ராமநாதனுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஆகவே நான் இன்றைக்கு வந்து எங்களோட மக்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புவது, மாகாண சபைகள் சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கிற விமர்சனமே வந்து அரசாங்கம் திட்டமிட்டு மாகாண சபைக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களுக்கும் நிதிகள் வழங்காமல் அதை திட்டமிட்டு தோற்கடிக்க பண்ணுற ஒரு கொள்கையை வகுத்து அந்த மாகாண சபையிலே தேவையில்லை என்ற ஒரு நிலைமையை திட்டமிட்டு உருவாக்குறது தான் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களுடைய செயல்பாடாக இருக்கின்றது. பள்ளிக்கூடங்கள் சம்பந்தமாகவும் வைத்தியசாலைகள் சம்பந்தமாகவும் அது அவர்களுடைய தீவிர கொள்கையாக இருக்கிறதால் அது அனைத்துமே வந்து தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே மத்திக்குள்ளே கொண்டு போய் முழுக்க வந்து மத்தியுடைய விருப்பத்தின் பிரகாரம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து தங்களுக்கு விசுவாசமாக வரணுமென்றது தான் அவர்களுடைய நோக்கம். அவை திட்டமிட்டு அதை செய்யணும். இது மாகாண சபைக்கு வந்து ஒரு ஒற்றையாட்சியிலே இருக்கிறபடியால் வந்து மாகாண சபைக்கு போதிய அதிகாரம் இல்லை, மாறாக வந்து அது முழுக்க மத்தியில் தங்கியிருக்கிற ஒரு நிலையில் தான் அந்த மாகாண சபை என்ற மாயை வச்சுக்கொண்டு ஏதோ இருக்கிறத மாதிரி காட்டிக்கொண்டோ, ஆனால் உண்மையிலே வந்து அவர்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை, அந்த மாகாணத்துக்கு மேலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதிக்கத்தை வச்சுக்கொண்டு தான் அது திட்டமிட்டு வந்து தோற்கடிக்க பண்ணுறதுக்குரிய வேலையும் நடக்குது. அப்போ இன்றைக்கு இந்த உண்மையை விளங்கி கொள்ளாமல் இன்றைக்கு வந்து அங்கட மக்கள் ஏமாற்றப்படுறதுக்கான ஒரு நிலைமை தான் இன்றைக்கு உருவாகி இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன்டா, நான் கணக்கை யோசிக்க தேவையில்லை. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் மத்திக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலை வந்து போதனா வைத்தியசாலை, ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கு ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் வந்து மெட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாகாணங்களில் இருக்கக்கூடிய மாகாணங்களில் இருக்கக்கூடிய
மத்திய வைத்தியசாலைகளுக்கு வந்து கார்டு ரிவிஷன்ஸ் எல்லாம் செய்து அதுக்குரிய நிதிகள் வந்து பெரிய அளவில் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில் ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வந்து இன்றைக்கும் வந்து போதிய அளவு கார்டு ரிவிஷன்ஸ் எதுவும் செய்யாமல் அதே நேரம் வந்து நிதியும் வழங்காமல் இன்றைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 60 பேர் வந்து நிலத்தில் படுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு மெட்டர்னிட்டி வார்டே வந்து அதுக்குண்டு இயங்க முடியாத ஒரு நிலையில தான் ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்குது. சரிண்ணா, 13 வருஷத்துக்கு மேலாக வந்து இன்றைக்கு ஒரு மெட்டர்னிட்டி வார்டே வந்து மெட்டர்னிட்டி வார்டுக்குண்டே வந்து இல்லாமல் இருக்குது. அந்த குறைகள் எதுவுமே வந்து எந்த ஒரு அரசாங்கம் நிவர்த்தி செய்ய இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையை வந்து ஒரு தேசிய வைத்தியசாலையாக வந்து தாங்கள் உயர்த்த போகிறோம் என்ற வாக்குறுதியை வழங்கினார். அப்படி வாக்குறுதி வழங்கியும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு தேவைப்படுகின்ற வளங்களை வந்து இன்றைக்கு அந்த போதன வைத்தியசாலைக்கு வந்து வழங்குறாங்க இல்லை. இன்றைக்கு போதன வைத்தியசாலையில் நடைபெற்றிருக்கின்ற அபிவிருத்திகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய பெரும்பான்மையாக வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தங்களுடைய நாடுகளில் இருக்க மக்களும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய வேறு தங்களுடைய தொடர்புகளை வைத்துக்கொண்டு வழங்குகின்ற டொனேஷன்ஸை வைத்துக்கொண்டு இயங்குதே தவிர உண்மையிலே வந்து அரசு வந்து அதுக்கு தேவைப்படுகின்ற நிதிகளை வந்து இதுவரைக்கும் வந்து வழங்காமல் தான் அது இயங்கிக் கொண்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் ஒரு ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து அது ஒரு தேசிய வைத்தியசாலையாக தாங்கள் மாற்ற போகிறோம் உயர்த்த போகிறோம் என்று சொல்லியிருந்தும் இன்றைக்கு அது தேசிய வைத்தியசாலை ஆக்கிறதுக்குரிய வளங்களை எதுவுமே கொடுக்காமல் இன்றைக்கு அனுராதபுரத்தை வந்து ஒரு தேசிய வைத்தியசாலை ஆக்கிறதுக்குரிய வேலையில் தான் படிப்படியாக நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு யாழ்ப்பாண போதன வைத்தியசாலை அனுராதபுரம், புத்தளம், நீர்கொழும்பு போன்ற பிரதேசங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வைத்தியசாலையாக வந்து இன்றைக்கு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கு. கிழக்கு மாகாணத்துக்கும் வந்து கணிசமான பேஷண்ட்ஸ் வந்து யாழ்ப்பாணத்துக்கு தான் தெரியணும். ஏனென்றால் அந்தளவு தூரத்துக்கு எங்களுடைய வைத்தியர்கள் தங்களுடைய வேர்வை செலுத்தி வந்து மிக திறமாக வந்து அங்கே வைத்தியம் செய்கிறபடியால் அப்படிப்பட்ட எங்களுடைய வைத்தியர்களுடைய சுயமுயற்சியாலேயும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு வந்து தாங்கள் நியாயம் செய்ய வேணும் என்ற அடிப்படையில் வந்து செய்கிற சேவையால் இன்றைக்கு அந்த வைத்தியசாலை தொடர்ந்தும் மிக திறமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறதே தவிர ஒரு மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய வளங்களை கூட வழங்காமல் தான் இன்றைக்கு தொடர்ந்தும் இருக்குது. அது மட்டுமில்லை, இந்த அரசாங்கம் வந்து தேசிய வைத்தியசாலையாக்கிறதுக்குரிய நிலைமையை கைவிட்டு இருக்கணும். இதுதான் உண்மை. அனுராதபுரத்தை தான் பலப்படுத்தினோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையை வந்து முழுமையாக பேஸ் ஹாஸ்பிட்டலை முழுமையாக வந்து மத்திக்குள்ளே கொண்டு போகிறதுன்றது இந்த பற்றாக்குறைகளை வந்து மக்களை ஏமாற்றி அதை பயன்படுத்தி மத்திக்குள்ளே எல்லாத்தையும் சுரண்டத்துக்கான ஒரு அணுகுமுறையாகத்தான் இருக்கே தவிர கடைசி வரைக்கும் வந்து பாதிக்கப்பட்ட அந்த பேஷண்ட்ஸுக்குரிய தீர்வுகளை கொடுக்குற நோக்கத்தோடு அல்ல என்றதை வந்து நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். அப்படி உண்மையிலே வந்து அவர்களுடைய நோக்கம் நேர்மையாக இருக்கிறது என்றால் டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு செய்ய வேண்டியதை உடனடியாக வந்து அவர்கள் செய்யலாம். இந்த உண்மையை வைத்தியர் ஸ்ரீபவானந்த ராஜாவுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு அவருடைய அரசாங்கத்துக்கு வந்து யாழ்ப்பாணத்தை ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்கிற நோக்கம் இல்லை. மாறாக வந்து அனுராதபுரத்தை வந்து வடமாகாணத்துக்குரிய வடக்குக்குரிய ஒரு பிரதேசமாக கருதி அனுராதபுரத்தை தான் பலப்படுத்துறதை விரும்புகிறார்களே தவிர யாழ்ப்பாணத்தை ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்கிறதுக்கு விரும்புகிறாங்க இல்லைன்றது அவர்கள் நன்றாக தெரியும். அப்படி தெரிஞ்சு கொண்டும் இருக்கிற பேஸ் ஹாஸ்பிட்டலையும் வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் புற்றுநோய் வைத்தியசாலையை வந்து ஸ்பெஷல் யூனிட்டாக கருதி அதை முழுமையாக வந்து மத்திய அரசு இயங்க பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் தடையல்ல. நாங்களோ தமிழ் தேசிய மெட்ட கட்சிகள் சார்ந்தவர்களோ வந்து தடையல்ல. போன முறையும் வந்து உண்மையிலே வந்து மாகாணத்துக்குள்ளே அதை முழுமையாக இயங்க பண்ணுறதுக்குரிய ஒரு வழி ஒன்று தேடுவோணும் என்று நாங்கள் விரும்பினாலும் கூட அது இன்றைக்கு வந்து அப்படி செய்ய இயலாதுன்னு சொல்கிறீங்கன்னா வந்தால் அதை மட்டுமாவது வந்து முழுமையாக இயங்குறதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக இயங்க பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்கனவே அனுமதி கொடுத்துருக்கிறோம். ஆனால் அதை செய்யாமல் அதை சுட்டி காட்டி அந்த கேன்சர் யூனிட்டை சுட்டி காட்டி இன்றைக்கு நடக்கிறத வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலை மத்திக்குள்ளே கொண்டு போய் இறுதியில் வந்து எல்லாத்தையும் சுரண்டி
மத்தியின் கையுக்குள்ளே சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்குள்ளே கொண்டு போய் முடக்கி போட்டு கடைசியில் வந்து நாங்கள் நடத்துகிற விடுற நோக்கத்தோடு தான் இந்த அரசாங்கம் செயல்படுகின்றது. ஆகவே எங்களோட மக்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், டாக்டர் மேரோட கதைச்சுத்தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த கேன்சர் யூனிட்டை உடனடியாக ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக அங்கீகரித்து அதுக்கு தேவைப்படுகின்ற வளங்கள் அனைத்தையும் வழங்குறது தான் முறை. பேஸ் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து கொண்டு போகிறதுன்றது வந்து நாளைக்கு நாளன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் இல்லை. அது எல்லாத்துக்கும் வந்து கார்டு ரிவிஷன் செய்யணும், போதிய அளவு மாற்றங்களை செய்யணும், அதெல்லாம் செய்து வர இறுதியில் வந்து வருஷக்கணக்கில் வந்து இழுக்கும். அவை இது எல்லாமே வந்து இந்த பற்றாக்குறையை திட்டமிட்டு இந்த அரசாங்கங்கள் உருவாக்கி இந்த மக்களை ஏமாற்றி ஏதோ மத்திக்குள்ளே கொண்டு போனால் மட்டும்தான் இது சரியாக இயங்கும் என்ற ஒரு மாயை காட்டி இறுதியில் வந்து அனைத்தையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போகிறது மட்டும்தான் நோக்கமே தவிர உண்மையிலே வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய தீர்வுகளை கொடுக்கறதில்லை. தீர்வு கொடுக்குற நோக்கமாக இருந்தால் இன்றைக்கு மாகாண சபைக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை வைத்தியசாலைகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் கட்டமைப்புகளுக்கும் போதிய அளவு நிதியை அவர்கள் ஒதுக்கலாம். ஒடுக்காமல் ஆளணியை வழங்காமல் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் வந்து மாகாணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கட்டமைப்புகளையும் வந்து தோக்கடிக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு காரணம் வந்து மத்திக்குள்ளே கொண்டு போய் போதனை வைத்தியசாலையை எப்படி மட்டப்படுத்தி வச்சிருக்கிறார்களோ அதே மாதிரி கொண்டு போனதுக்கு பிறகு வந்து மட்டப்படுத்தி தான் வச்சிருப்பினோம். இது நாங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பென்ற வகையிலே நாங்கள் எங்களோட மக்களுக்கு சுட்டி காட்ட வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகின்றோம். நாளைக்கு வந்து அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்து அவர்கள் அமுல்படுத்த போகிறார்கள் என்றால் தாராளமாக செய்யட்டும். ஆனால் அதை செய்கிற நேரத்தில் நாங்கள் இன்றைக்கு இந்த ஆபத்துகள் இவர்களோட உண்மையான நோக்கங்கள் அனைத்தையும் சுட்டி காட்டியும் தான் இது நடக்குதுன்றதை எங்களோட மக்கள் விளங்கி கொள்வதற்காக நாங்கள் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பு ஊடாக தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். சித்துப்பாட் மைதானத்துடைய அந்த புதைக்குழியில் வந்து முதலையாக இது செம்மணி சார்ந்தது. அங்கு அந்த எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது இது சாதாரண ஒரு எலும்பு கூடு அல்ல, இது செம்மணி சார்ந்தது. செம்மணியுடைய இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கம் என்ற கருத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய மத்திய குழு உறுப்பினர் கிருபாகரன் அவர்கள் உடைய கடும் முயற்சியாலே தான் உண்மையிலே வெளிக்கொண்டு வரப்பட்டது. அந்த விஷயத்தை நாங்கள் முதல் தடவையாக செம்மணி சார்ந்தது தான் இந்த மைதானத்தில் இருக்கக்கூடிய எலும்புக்கூடுகள் என்பதை வந்து இந்த என்ன சொல்ல அந்த தோண்டுதல் செயல்பாடுகள் தொடங்குறதுக்கு முன்பதாகவே நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். அது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் என்னுடைய தந்தையார் செம்மணி வழக்கில் வந்து கூடுதலான அக்கறை எடுத்து குறிப்பாக கிருஷாந்தி குமாரசுவாமியின் வழக்கில் குடும்பம் சார்பாக ஆஜராகி இருந்த இடத்துல தான் இந்த செம்மணி சம்பந்தமான அந்த இனப்படுகொலையினுடைய ஆதாரங்கள் முதற் தடவையாக குற்றவாளியாக தெரிவு செய்யப்பட்ட ராஜபக்ச என்ற இராணுவ சிப்பாயுடைய வாக்குமூலம் ஊடாக வெளிக்கொண்டு வந்தது. அந்த வகையில் வந்து 380 உடல்களுக்கு மேலாக எலும்புக்கூடுகளுக்கு மேலாக இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்றது வந்து எந்தளவுக்கு தூரம் நாங்கள் இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்ததிலே வந்து நாங்கள் ஒரு பொறுப்போடு நடந்து கொண்டு இருக்கிறோம் என்றதை வந்து அது எடுத்து காட்டுகின்றது. இந்த 380க்கு தாண்டி இது முழுமையாக இந்த ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டால் 600க்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படும் செம்மணியில் மட்டும். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இந்த அகழ்வு வேலை திட்டங்கள் தொடர்ந்தும் முன்னெடுப்பதற்காகவும் அதே போன்று ஒரு நம்பகத்தன்மையும் நீதியும் நியாயம் உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த வேலை திட்டங்கள் நடைபெறுவதாக இருந்தால் மற்ற இடங்களில் அந்த அதில் இருந்து எடுக்கக்கூடிய சாட்சியங்களை திரிவுபடுத்துகிற நோக்கோடு எல்லாத்தையும் முடக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்காமல் இருப்பதாக இருந்தால் உண்மையிலே இது ஒரு சர்வதேச விசாரணையாக மாற்றப்பட ஓடும். ஏனென்றால் இது ஆதாரங்கள் கண்ணுக்கு முன்னாலே கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் வந்து ஒரு சர்வதேச விசாரணையாக மாற்றப்பட ஓணும் என்றுதான் எங்களுடைய
விருப்பமாக இருக்கின்றது. ஆனால் இந்த இவ்வளவு காலமும் வந்து ஒரு இனப்படுகொலை இங்கே நடைபெற்று இருக்கின்றது. இனப்படுகொலை நடந்திருக்கிறதுக்கு செம்மணியும் ஒரு நல்ல உதாரணம் என்று நாங்கள் சுட்டி காட்டி கொண்டு வர, இந்த ஆதாரங்கள் தெரிவு செய்யப்படுறதுக்கு முதல் வந்து இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று ஒரு சிலர் சொன்னவர். சரிண்ணே, ஆதாரங்கள் இல்லை. ஆனால் செம்மணி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல வந்து அதே நபர்கள், இனப்படுகொலை இதுவரைக்கும் நடக்கவில்லை என்று சொன்ன நபர்கள் இந்த செம்மணி ஒரு மாஸ்கிரேவாக நிரூபிக்கப்பட்டால் அது இனப்படுகொலைக்கான ஆதாரங்களாக கருதப்படலாம் என்ற கருத்தையும் கூட ஒரு இடத்துல வந்து சொன்னதாக எனக்கு ஞாபகம். உண்மையை சொன்னால் செம்மணியில் வந்து இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட 380 600 சொல்லுவேன், 600 உடல்களும் கொத்து கொத்தாக கொண்டு குவிச்ச சம்பவங்கள் இல்லை. அதுகள் வந்து திட்டமிட்டு வந்து நபர்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம். ஆனால் போர் நடைபெற்ற காலப்பகுதியில் முள்ளிவாய்க்காலில் இராணுவம் தாக்குதல் செய்ததால கொத்து கொத்தாக மக்கள், செம்மணியில் இன்றைக்கு 380 பேர் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது வந்து இனப்படுகொலைக்கான ஆதாரம் என்று சொல்லலாம் இருந்தால் அது அப்படித்தான், ஆதாரம் தான், அதில் மாட்டுக்கருத்து இல்லை. செம்மணியில் கண்டுபிடிச்சது வந்து ஆதாரமாக சொல்லலாமாக இருந்தால் கொத்து கொத்தாக செம்மணியில் இருந்த 350 பேருக்கு மேலதிகமாக ஒரு தாக்குதல் செத்துப்போன மக்கள் ஏன் இனப்படுகொலை இல்லை, ஏன் அது ஆதாரம் இல்லை என்றதுக்கும் பதில் சொல்லுவோம். ஆகவே இந்த தியாகங்களில் வந்து ஒரு விதி இருக்கு. இந்த தியாகங்கள் வீண் போகாது. இந்த தியாகங்கள் எப்படி என்றாலும் அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு வேலை செய்யும். அதுதான் ஒரு சக்தி என்று சொல்கிறது. சரிதானே? அந்த சக்தி தான் இந்த உண்மைகளை இன்றைக்கு நிலைநாட்டி கொண்டிருக்கின்றது. இனப்படுகொலையினுடைய மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை மூடிமறைப்பதற்கு தரப்புகள் வேலை செய்த ஒரு இடத்துல செம்மணி கண்டுபிடிக்கப்பட்டு செம்மணி ஊடாக செம்மணியே இனப்படுகொலை என்று சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுகின்ற இடத்துல முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற அநியாயங்கள், செம்மணியில் வந்து எத்தனையோ மாதங்களாக வந்து நடைபெற்ற கொலைகள் எல்லாமே முள்ளிவாய்க்காலில் ஒரு சம்பவம், ஒரு தாக்குதல் நடந்திருக்கிற விஷயமும் இனப்படுகொலை எந்த அளவுக்கு ஒரு உச்சத்தினுடைய ஒரு ஆதாரமாக இருக்கும் என்பதை சாதாரண மக்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த சம்பவங்கள் அனைத்தும் நடைபெற்று கொண்டு இருக்கிறதுதான் என்னை பொறுத்தவரையிலே செம்மணியுடைய மிக முக்கியமான முக்கியத்துவம். ஏனென்றால் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற அநியாயங்கள், அதில் நடைபெற்ற கொலைகள், அதில் செய்யப்பட்ட இனப்படுகொலை அனைத்தையும் மூடிமறைக்கிறதுக்கு வந்து அரசாங்கம் தீவிரமாக வந்து அந்த போர்க்காலத்தில் சூழலை வச்சு கொண்டு செய்து. ஆனால் செம்மணியில் வந்து அந்தளவு தூரத்துக்கு வந்து அதை மூடிமறைக்க முடியலை என்றால் வந்து யாழ்ப்பாணம் நடுப்பிரதேசத்தில் தான் இந்த கொலைகள் நடைபெற்றது. அவை ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர்கள் அதை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சித்தாலும் கூட இறுதியில் வந்து அது அம்பலமாக இருக்கின்றது. ஆனால் முள்ளிவாய்க்கால் அப்படி அல்ல. ஆகவே இதை நாங்கள் ஒரு பாடமாக கற்று இங்கே நடைபெற்றது என்றதோ இனப்படுகொலை என்றதை இன்னும் தீவிரமாக வலியுறுத்தி ஒட்டுமொத்த தமிழ் இனப்படுகொலைக்கு நியாயத்தை தேடுறதுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஊடாக மட்டும்தான் நாங்கள் அதை உறுதிப்படுத்தலாம் என்ற உண்மை நாங்கள் விளங்கி கொண்டு ஒரு இனமாக நாங்கள் இந்த செம்மணி விடயத்தை தூக்கி வச்சு கொண்டு நாங்கள் முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலைக்கும் நியாயம் தேட ஓடும் என்று நான் அனைத்து தரப்புகளுக்கும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அது தாராளமாக வந்து செய்கிறதை வந்து நாங்கள் எங்களோட முழு ஒத்துழைப்பும் இருக்கும். அது ஒரு இனப்படுகொலையினுடைய இன்னொரு வடிவமாக நாங்கள் அதை நினைவு கூறுவது மிகவும் முக்கியம். அதுக்கு எங்களுடைய முழு பூர்ண ஒத்துழைப்பும் இருக்கும். நல்லூர் பிரதேச சபையில் வந்து எங்களுடைய அமைப்புக்கு வந்து நாங்கள் போன முறை நாங்கள் போட்டியிட முறையிலே எங்களோட பட்டியல் இல்லாமல் போனதை இல்லாட்டி நாங்களே வந்து அதை முன்னெடுத்திருப்போம். ஆனால் நிச்சயமாக வந்து ஒரு கட்சியாக வந்து நாங்கள் முன்னெடுக்கிறவர்களுக்கு வந்து எங்களுடைய பூர்ண ஆதரவும் நாங்கள் வழங்குவோம்.
சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.